sir, our SKS Secretary Rizwan sir, SDC members, அதே மாதிரி பள்ளி தலைவர் பசனி அதே OPM members, well-wishers and MPN team, captains, vice captain and MPN members and my fellow friends. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. MPN event start பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் அது காரணம் என்ன, எவ்வளோ காலம் செஞ்சு கொண்டு வரோம், இது மெயின் நோக்கம் அப்ஜெக்டிவ் என்ன, இதை பற்றி சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா என்னை பேசுறதுக்கு அழைச்சிருக்கிறாங்க. மெயின் நோக்கம் வேரியஸ் ப்ரீமியர் லீக் டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற மெயின் நோக்கம் வந்து எங்களோட ஓபிஎம் மெம்பர்ஸில் ஒரு கேதரிங். என்கிட்ட எங்கள் ஸ்கூலில் எவ்வளோ காலத்துக்கு இது மாதிரி டோர்னமெண்ட் ஈவெண்ட்ஸ் ஒன்றுமே இது வரைக்கும் நடந்ததே இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மற்ற ஸ்கூல் ஹோம்ஸ் இருக்குது, ஓபிஏ கெதரிங் இருக்குது, பாஸ்பிஃபில் கெதரிங் இருக்குது. ஆனால் எங்களோட ஸ்கூலை பொறுத்த வரையில் அப்படி ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷன் மீட்டிங் அதனால் இருந்த ஓபிஏ மெம்பர்ஸில் சில பேருடைய கன்செப்ட்ஸ் அதுகளை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஈவெண்ட் வந்து தான் இந்த மெயின்ஸ் ப்ரீமியர் லீக் ஓபிஏ கெட் டுகெதர் பண்ணப்பட்டாங்க. இதில் நான் ஸ்பெஷலாக ஒரு ரிமைண்டர் கட்டாயம் செய்யணும். எங்களோட எங்களோட சகோதரர் அப்ராரும் எங்களுடைய இந்த ஈவெண்ட்டில் இந்த கன்செப்டை கொண்டு வரதுக்கு ஒரு மெயின் பர்சன் அவர். எங்களுக்கு அவங்களுக்கு இந்த கன்செப்ட் வந்து தான் இந்த ஏபிஎல் மேரேஜ் ப்ரீமியர் லீக் ஒரு டோர்னமெண்ட் வந்து செய்யணுங்கிற ஒரு கன்செப்ட் உண்டு. ஸோ இதில் ஃபவுண்டரில் கட்டாயமாக நான் நினைவுபடுத்தணும், என்னோட பிரதர் அப்ரார நல்லா அவங்க கபுராசம் அழைக்கணும். ஸோ அவர்களே ஒரு கன்செப்ட் வந்து தான் இந்த ஏபிஎல் மேரேஜ் ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகுது. இதில் மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு சொன்னால் மேரேஜ் ப்ரீமியர் லீக்கில் ஓபிஏ கெட் டுகெதர் உண்டு. இப்போ இந்த ஈவெண்ட்டில் நான் மெயினாக டார்கெட் பண்ணுறேன் எங்களோட பேட்சஸ் வைஸ் நாங்கள் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற ரீசன் மெயின் ரீசன் வந்து ஓபிஏ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு உங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். எங்கிட்ட வேறொரு ஈவெண்ட் ஒன்றும் இல்லை ஸ்கூலில் உள்ள எப்படியுமே ஸ்கூலில் இந்த ஈவெண்ட் நடக்க போகல உங்களுக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதே மாதிரி உங்களோட வெளியே இருக்கிற உங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் இந்த டோர்னமெண்ட்டை வச்சு உங்களுக்கு ஒரு கெதரிங் ஒன்று செஞ்சு கொடுக்கும். ஒரு பேட்ச் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பேட்சில் இருக்கிறவங்களோட பழைய மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இந்த ஈவெண்ட்டை வச்சு உங்களுக்கு ஒரு கெதரிங் ஒன்று செய்யும். ஸோ இது எங்களோட ஒரு மெயின் நோக்கம் ஒன்று, ஓபிஎம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கெதர் பண்ணுற ஒரு நோக்கம். அது இன்னொரு நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த கெதரிங்கால் ஒரு ஃபண்ட் அவுட் அரேஞ்ச் பண்ணி எங்களோட ஸ்கூலில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம செய்கிறது. அப்போ கடைசியாக நான் இதுக்கு நாங்கள் ப்ரீவியஸ்லி 2 டோர்னமெண்ட் செஞ்சோம். ஒன்று 2017 ஏபிஎல் ஒன்று செஞ்சோம், அதுக்கப்புறம் 2018 மேரேஜ் ப்ரீமியர் லீக் டோர்னமெண்ட் ஒன்று செஞ்சோம். 2017 கிரிக்கெட் சாம்பியன்ஸா 2001 பேட்ச் வின் பண்ண சாம்பியன்ஷிப்பை. அதே மாதிரி 2017 ஃபுட்பால் சாம்பியன்ஸா 2013 பேட்ச் சாம்ப் ஆகினாங்க. அதே மாதிரி 2018 கிரிக்கெட் சாம்பியன்ஸா 2008 பேட்ச். அதே மாதிரி 2018 ஃபுட்பால் சாம்பியன்ஸா 2004 பேட்ச் சாம்பியன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த பயணம் 2022 யார் சாம்பியன்ஸ் ஆகுவாங்க, யார் கிரிக்கெட் சாம்ப் ஆவாங்க, ஃபுட்பால் சாம்ப் ஆவாங்கன்னு நாங்கள் தெரிய அவரோட எதிர்பார்க்கலாம் தெரியும். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டை செய்கிறதுக்கு எங்களுக்கு மெயின் சப்போர்ட்டிவாக இருந்தே வந்து ஸ்பான்சர்ஸ். அவளை திரும்பி எங்களுக்கு பெரிய வைக்கலாம் கட்டாயங்களோடு இருந்து பெரிய ஒரு ஹெல்ப் கொண்டு பண்ணால் இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸாக செய்கிறது. என்கிட்ட இந்த ஈவெண்ட்டை செய்யறதுன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பெரிய ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டோடு இல்லாமல் எங்களுக்கு இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸாக செய்யவே இல்லை. அதனால் இந்த ஈவெண்ட்டை செய்கிறதுக்கு எங்களுக்கு மிச்சம் அனுசரணையாக இருந்தே வந்து எங்களுக்கு உள்ள ஸ்பான்சர்ஸ் தான். இதில் பேனர்ஸில் அடிச்சிக்கிறோம், நிறைய பேர் சில பேருக்கு இருக்காது, அப்படி இல்லாட்டியும் மன்னிச்சுக்கோங்க.
எங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில் சப்போர்ட்டிவாக இருந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துல பேரும் இந்த பேனர்ஸில் இருக்கு. டீஷர்ட்ஸ்க்கு ஜெர்சிஸ்க்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஜெர்சிஸ் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு இந்த சவுண்ட்ஸ் வந்து எங்களோட இம்ரான் ஸ்பான்சர் பண்ணாரு. இது மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸ் முன்னுக்கு வந்து நிறைய விஷயத்தில் ஸ்பான்சர் பண்ணாங்க. சிலவங்க வந்து கேட்காமலே வந்து இந்த விஷயத்தை பார்த்து எங்களுக்கு சந்தோஷத்துக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ண ஃபைனான்ஷியலாக ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் நாங்கள் இல்லாட்டி இதுக்கு போகிற இன்னொரு ஜெனரேஷன் வருவாங்க. வந்தாலும் இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸாக செஞ்சுட்டு போகணும், கட்டாயம் செய்யணும். நாங்கள் இல்லாட்டி நீங்கள் எல்லாம் ஓபியே தான், நீங்கள் எல்லாம் இது நினைக்கிற பாட்டு வந்து தான் இங்கே எம்பிஏருந்து யாரும் வேறே இல்லை, எல்லாம் ஒரு மெம்பர்ஸ் தான். ஓபிஏன்னு சொல்கிற ஒன்று தான். இந்த டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக மட்டும்தான் நான் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். ஆனால் இதுக்கு போகிறோம் உங்களுக்கும் இந்த ஈவெண்ட்டை இதே மாதிரி சக்ஸஸாக இன்ஷால்லா கொண்டு போகணும்னு நான் சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று நான் கட்டாயம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்கிட்ட சில பேருக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது. இந்த ஜெர்சிஸில் நாங்கள் ஸ்பான்சர்ஸை பிரிண்ட் பண்ணுற சப்ஜெக்ட். அதில் நான் மெயினாக சொல்லணும், நாங்கள் இந்த ஈவெண்ட்டை செய்கிற ஒரு மெயின் ரீசன் ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு போகிறோம், இந்த ஈவெண்ட்டால் என்னமாவது நாங்கள் ஃபண்டோட ரைஸ் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு என்னமாவது ஒரு நாங்கள் ப்ரோக்ரெசிவ் வேலை ஒன்று செய்யணும், என்னமாவது ஒரு டெவலப்மெண்ட் ஒன்று செய்யணும். இந்த மெயின் நோக்கமே இந்த ஈவெண்ட்டை செய்கிற நோக்கம் வந்து இந்த ஸ்கூல் தான். அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஸ்கூலில் நிறைய வேலைகள் நீக்கி செய்ய கடந்த காலமாக எங்களோட பிரின்சிபல் அதிபர் அவர்கள் நிறைய வேலைகள் டெவலப்மெண்ட் செஞ்சிருக்கிறாங்க. ப்ரீவியஸாக அவங்களுக்கு எடுத்து பார்த்தா ஓலெவல் ரிசர்ச்சில் மாஷாலில் பெரிய சக்ஸஸ் உண்டு. ஜோனல்லே நம்பர் 1 எங்களோட சென்ட் மேரிஸ்லாம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இதுக்கு போகிறோம், இந்த ப்ரோக்ரஸை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்களும் எங்களுக்கு எழுமானாலும் இந்த ஸ்கூலில் இன்னைக்கிற டெவலப்மெண்ட்ஸுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அந்த நோக்கத்தில் நாங்கள் இந்த ஈவெண்ட்டோடைய மெயினாக எதிர்பார்க்கவே வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஒரு ஃபண்டோட ரைஸ் பண்ணி அதால் நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டோட ஸ்கூலில் செய்கிறது. ஸோ லாஸ்ட் 2017 நாங்கள் பண்ணியிருக்கிற பில்டிங்கில் ஒரு ரூஃப் ரெனோவேஷன் ஒன்று செஞ்சோம். 2018 கிரேட் 6ல் இருந்த கிளாஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக நாங்கள் ரெனோவேட் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி அந்த மெயின் என்ட்ரன்ஸில் எல்இடி லைட்ஸ் அடித்து கொடுத்தோம். அப்படின்ற அந்த 3 லைட் சிஸ்டம் மட்டுமே இருக்கு, எல்லாம் அந்த லைட் செஞ்சு கொடுத்தோம். ஸோ இது மாதிரி இப்படி ஒரு டூர்னமெண்ட் செய்கிறத நாங்கள் என்னமாவது ஒரு விஷயம் மட்டும் அடுத்த கட்டமாக செய்யணும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நாங்கள் அந்த டிஷர்ட்ஸில் ஸ்பான்சர்ஸை கால் பண்ணுறோம். ஸ்பான்சர்ஸ்ன்ற அவங்க சும்மா அவங்க நேமை நாங்கள் விரும்பத்துக்கு பிரிண்ட் பண்ணுறது இல்லை, அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு ஃபண்டோட ரைஸ் பண்ணி அந்த ஃபண்டுக்காக வேண்டி நாங்கள் அவங்களுக்கு செய்கிற ஒரு தேங்க்ஸாக நாங்கள் அவங்களோட நேமை டிஷர்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அப்படி இல்லாமல் நாங்கள் டிஷர்ட்டை மட்டும் எடுத்து நாங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணோம்னு சொன்னால், ஒரு 100 டிஷர்ட்ஸ் விற்ற ஒரு டிஷர்ட்ஸ்க்கு 1700 போச்சுன்னா 2000க்கு விற்றோம்னா 100 டிஷர்ட்ஸ் அடிச்சோம்னா எனக்கு 30,000 தான் பேலன்ஸ் ஆகும். அப்போ 100 டிஷர்ட்ஸு நாங்கள் விற்று ஒரு 30,000 வச்சு ஒன்றுமே செய்யலாம். அப்போ நாங்கள் மெயினாக அந்த ஸ்பான்சர்ஸ் எடுக்கிற ரீசன் அதுதான் எங்களுக்கு கடைசியாக பேலன்ஸ் ஆகும். இப்போ இதை பண்ண நாங்கள் எடுத்தாலும் அட்மிஷன் வந்து 15,000 எடுத்தோம். இல்லை நிறையா பேருக்கு கொஞ்சம் இவ்வளோ எடுத்தீங்கன்ட்டு அதில் 7 டிஷர்ட்ஸில் நீங்கள் அமௌண்ட்டை பார்க்க போக நாங்கள் ஒன்றுமே இல்லை, சின்னொரு அமௌண்ட்டோடு தான் எங்களுக்கு அதில் சேவ் ஆகும். ஸோ அதனால் இதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வச்சுக்கொள்ளவான மெயின் ஸ்பான்சர்ஸ் நாங்கள் எடுக்கிற மெயின் நோக்கம் வந்து அதால் ஒரு சின்ன ஃபண்டோட எங்களோட ஸ்கூலுக்கு கலெக்ட் ஆகுன்ற அந்த ரீசன்ஸில் தான். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற ஸ்பான்சர்ஸ்க்கும் திரும்பவும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி டீம் மெம்பர்ஸ், வைஸ் கேப்டன்ஸ் அண்ட் அதர் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸாக முடிஞ்சு கொள்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு அறிக்க வேண்டும். திரும்பவும் இந்த ஈவெண்ட்டோட செய்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் திரும்பவும் ஒத்துழைக்கணும் என்று சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் எங்கள் ஸ்பீச்சரை அஸ்ஸலாமு அலைக்கும்.